ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாதுளை ஜூஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா, முதல்ல 2 மாதுளை பழத்தை வாங்கி நல்லா தோலை உரிச்சிட்டு இது மாதிரி முத்துக்களை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து 2 மாதுளை பழம். நான் வந்து 2 கப் ஜூஸ் போட போறேன். அதுக்கு 1 டம்ளர் பால், அதாவது 1 கப் மில்க் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது காய்ச்சின பால் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் சுகர், ஓகேங்களா? நான் ஒரு 2 டீஸ்பூன் சுகர் போடுவேன். முதல்ல என்ன பண்ணணும்னா, மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார்ல நம்ம இதை போட்டு நல்லா அரைச்சிடலாம். இங்க பாருங்க வியூவர்ஸ், நான் அரைச்சிக்கிட்டேன். இடையில தண்ணி எல்லாம் சேர்க்கக்கூடாது, தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும், ஓகேங்களா? இது மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபில்டர் பண்ண போறோம், அதாவது வடிகட்ட போறோம். இது மாதிரி வடிகட்டை எடுத்து வச்சுட்டு நீங்க ஃபுல்லா ஃபில்டர் பண்ணிருங்க. ஃபில்டர் பண்ணா நமக்கு கீழே ஜூஸ் ஆட்டோமேட்டிக்கா இறங்கிடும். இங்க பாருங்க, இது மாதிரி சக்கையை நல்லா புழிஞ்சு விட்டுட்டு எடுத்துக்கோங்க. அப்பதான் ஜூஸ் எல்லாத்தையும் இறங்கிடும், ஓகேங்களா? ஃபுல்லா எல்லா ஜூஸ் நல்லா நமக்கு சிங்கிள் டிராப்ஸ் வர வரைக்கும் நல்லா ஃபில்டர் பண்ணி நல்லா சக்கையை எல்லாத்தையும் எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு புழிஞ்சு விட்டுட்டு ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் வச்சிருந்தேன் பாத்தீங்களா 1 கப் பாலை. அந்த பாலை இந்த சக்கைகளோட நான் சேர்த்துக்கிட்டேன். அதுலயும் நல்லா சேர்த்து இது மாதிரி புழிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதனால டேஸ்ட் நல்லா கொஞ்சம் கூடும். அது மாதிரி பண்ணீங்கன்னா திரும்ப எகெயின் நல்லா புழிஞ்சு அந்த பாலையும் அந்த சக்கையும் சேர்த்து புழிஞ்சிட்டு நீங்க எகெயின் ஃபில்டர் பண்ணிருங்க. இங்க பாருங்க, எகெயின் நல்லா ஃபில்டர் பண்ணிருங்க. அந்த ஜூஸோட சேர்த்து இதையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, இங்க பாருங்க, நம்ம ஃபில்டர் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம ஜீனியை சேர்த்துடலாம். ஜீனி வந்து நான் வந்து 2 டீஸ்பூன் போடுறேன். நீங்க கூட குறைச்சு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மீதம் உள்ள பாலை ஊற்றிடுங்க, ஓகேங்களா? காய்ச்சின பாலை ஊற்றி இப்போ நல்லா ஸ்பூன் வச்சு கிண்டி விட்டுருங்க. இங்க பாருங்க, நான் வந்து ஜீனியை நல்லா கலந்துக்கிட்டேன். நமக்கு மாதுளை ஜூஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அழகாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நமக்கு சுவையான அருமையான சூப்பரான மாதுளை ஜூஸ் கிடைச்சிருக்கு. ஃப்ரெஷ்ஷாக அழகாக நிறைய பால் சேர்த்து சுகர் சேர்த்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்க. இது குடல் புண், நெஞ்சல் சார் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இது அருமையான மருந்தும் கூட. வீட்டில் நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் சாப்பிடலாம். இதே மெத்தடில் ரொம்ப ஈஸியாக 2 மினிட்ஸில் நான் செஞ்சேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.